குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு ஜியாகிரஃபி தான் பார்த்துட்ருக்கோம். டேர்ம் 3ல் ஃபஸ்ட் யூனிட் தான் பார்த்துட்ருக்கோம். பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிய மற்றும் ஐரோப்பா கண்டம் தான் வந்துட்டு ஃபஸ்ட் யூனிட்டின் பாடம். இதில் நம்ம மேப் ரீடிங் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். அந்த உலக வரைபடத்தில் ஆசியா என்ற கண்டம் வந்துட்டு எங்கே இருக்குது, அந்த ஆசியாவுடைய இயற்கை அமைப்புது, அதுக்கப்புறம் ஆசியாவுடைய பொலிட்டிக்கல் அரசியல் சார்ந்த நிர்வாகத்தின் அடிப்படையில், அதாவது அரசியல் பொலிட்டிக்கல் மேப்பு தான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம படித்தோம். அப்போ அரசியல் அதாவது நிர்வாகத்தின் அடிப்படையில் வந்துட்டு ஆசியா என்ற கண்டத்தை வந்துட்டு எப்படி வந்துட்டு பல நாடுகளாக பிரித்தாங்க. அப்போ மொத்தம் ஆசிய கண்டத்தை வந்து 5 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருங்க திருப்புறேன். இதுலலாம் கேள்வி 5 கேள்விகள் கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த கிழக்கு பக்கம் எத்தனை நாடுகள், மேற்கு எத்தனை நாடுகள், தெற்கு எத்தனை நாடுகள், மத்தியில எத்தனை நாடுகள், அதுக்கப்புறம் தென் மேற்கில் எத்தனை நாடுகள், தென் கிழக்கில் எத்தனை நாடுகள். அப்போ 5 பெரும் பிரிவுகளாக தான் வந்துட்டு ஆசியா என்ற கண்டத்தை நிர்வாகத்தின் அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க. இந்த மேப் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொலிட்டிக்கல் மேப் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு நிர்வாகத்தின் அடிப்படையில் பிரிச்சிருக்கிறது வந்துட்டு பல வண்ணங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இயற்கை அமைப்பு சார்ந்த படங்களை மேப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மலைகளுக்கான நிறங்களும், அதே மாதிரி நீருக்கான நிறங்கள், பசுமைக்கான காடுகளுக்கான நிறங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை, அதுக்கப்புறம் நீலம், அதுக்கப்புறம் அந்த கிரே கலரு, ஆஷ் கலர், இந்த மாதிரி தான் பனி பிரதேசங்கள், இந்த மாதிரி கலர்ல வண்ணங்களை தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆசியாவுடைய பொலிட்டிக்கல் நிர்வாகத்தின் அடிப்படையில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோம். அப்போ மொத்தம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் 5 கேள்விகள் கேட்டுட்டு இருக்கேமா, எல்லாரும் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்க எழுதி வச்சுக்கிட்டு கூட இந்த மேப்பை ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு எந்தெந்த நாடுகள்ல எந்தெந்த நாடுகள்ல எந்தெந்த பகுதியில் எந்தெந்த நாடுகள் வருதுன்னு தெரியும். அப்போ கிழக்கு எந்த நாடுகள், மேற்கு எந்த நாடு, தெற்கு எந்த நாடுகள், மத்தியில எந்த நாடுகள் அப்படின்றது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டா, அப்ப இந்தியா என்ற நாடு ஆசிய கண்டத்துல எந்த பகுதியில் அமைந்திருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் கேட்ட கேள்விகள். அதுக்கப்புறம் இது வந்துட்டு மலைகள். அப்போ மலைகள் வந்துட்டு எப்படி வந்துட்டு அமைந்திருக்குது, இந்தந்த வண்ணங்கள்லாம் எதுன்றதை நம்ம படிச்சிட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசியாவுடைய இயற்கை அமைப்பு. அப்போ ஆசியா என்ற நாட்டை வந்துட்டு நிர்வாகத்தின் அடிப்படையில் எப்படி வந்து நிர்வாகம் பண்றதற்காக பிரிச்சிருக்காங்களோ, அப்போ அந்த நிர்வாகத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட இந்த நாடு இயற்கையான முறையில வந்துட்டு எப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்றத இந்த மேப்ல வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். இது பாருங்க, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டம். ஆனா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டம். அப்போ ஆசியாவையும் ஐரோப்பாவையும் பிரிக்கக்கூடிய மலைத்தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரல் மலைத்தொடர். இதுதான் ஆசியா மற்றும் ஐரோப்பா 2 கண்டங்களையும் பிரிக்கக்கூடிய இந்த மலைத்தொடர் யூரல் மலைத்தொடர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்கோயன் மலைத்தொடர். வெர்கோயன் மலைத்தொடர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெர்கோயன்ஸ் மலைத்தொடர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கும். அப்போ ரஷ்யாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவில் இருக்கிற ரஷ்யா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கிற ரஷ்யா கிடையாது. அதாவது ரஷ்யாவிலே பார்த்தீங்கன்னா 2 நாடுகள்ல வந்து இருக்குன்றது நம்ம படிச்சோம். 2 கண்டத்துல. அப்போ ஐரோப்பா கண்டத்துல இருக்கும், ஆசிய கண்டத்துல இருக்கும். ஆனா இந்த வெர்கோயன்ஸ் மலைத்தொடர் வந்துட்டு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில். இது வந்து ஆசியாவில் இருக்கிற ரஷ்யாவில் வரக்கூடிய மலைத்தொடர். அதுக்கப்புறம் பாருங்க, பெரிய கிங்காங் மலைத்தொடர். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சீனாவில் வரக்கூடிய மலைத்தொடர். அதுக்கப்புறம் இதெல்லாம் மலைத்தொடர்கள்மா. நம்ம சின்ன சின்ன மலைகளா பார்க்கல. இது வந்து மலைத்தொடர், நீண்டு இருக்கிறது மலைத்தொடர்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல நான் இந்த மலைத்தொடர்கள் எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மலைகள் பார்க்கலாம், பாலைவனங்கள், இந்த மாதிரி என்னென்ன இருக்குதோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது மலைத்தொடர்கள். அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்துட்டு சமவெளி. இது வந்துட்டு மேற்கு சைபீரியன் சமவெளி. அதாவது வந்து பிளைன்ஸ் படிக்கிறோம் இல்லையா, அது வந்துட்டு இது வந்து எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவில், அதாவது இதுவும் வந்துட்டு ரஷ்யாவில் தான் வரும். இது மேற்கு சைபீரியன் சமவெளி. அதுக்கப்புறம் மத்திய சைபீரியன் சமவெளி. மத்திய சைபீரியன் சமவெளி, சமவெளிகள் பீடபூமிகள். அதாவது சமவெளி, இது வந்து சமவெளி, இது வந்துட்டு பீடபூமிகள். பீடபூமின்னு என்ன சொல்லணும், நம்ம கடல்ல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குதோ அந்த உயரத்தின் அடிப்படையில் தான் பீடபூமி மலைகள்லாம் பிரிச்சிடும் பார்த்தணும். பிளைன்ஸ்னா பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்திய திபெத் பீடபூமி இருக்குதா,
திபெத் பீடபூமி. அப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவுல தான் எது இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த திபெத் பீடபூமி. பீடபூமி என்பது இந்த கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு. அப்போ இந்த மலைகள் இருக்குதுன்னா, இது ஃபுல்லா திபெத் பீடபூமிகள். அப்போ இந்த எல்லாம் மலையால இந்த மத்தியில இருக்குதெல்லாம் நம்ம சென்ற வகுப்புல எப்படி படிச்சோம்? இதெல்லாம் மலைகளால சூழப்பட்ட பகுதி. அப்போ இந்த மலையிலிருந்து நம்ம படிச்சிருப்போம். அப்போ 10ஆம் வகுப்பு புவியியல படிக்கும்போது எப்படி படிச்சோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமும் மலைகள் இருக்குது, இந்த பக்கமும் மலைகள் இருக்குது. அப்போ இந்த பக்கமும் மலைகள் இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமய மலைகள். அப்போ இந்த மலைகளிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நதிகள் எல்லாம் எங்க போய் கலக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடல்ல போயிட்டு கலக்குது. இந்த அரபிக் கடல்ல போய் கலக்குதுன்னுலாம் படிச்சோம். அப்போ அதே மாதிரி இந்த இதெல்லாம் மலை தானே மத்தியில இருக்குது. ஃபுல்லாவே மலை தானே. நம்ம இந்த இந்த மலையில பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல? இதெல்லாம் மத்தியில இருக்குது மலை மலை தானே. அப்போ இந்த மத்தியில இருக்கிற மலைகள்ல அப்போ ஆறுகள்லாம் உற்பத்தி ஆகுதா? அப்போ ஆறுகள்லாம் உற்பத்தி ஆனா, இங்க போயிட்டு படிந்து போயிட்டு, இங்க இருக்கிற ஆர்க்டிக் பெருங்கடல்ல போய் கலக்குமா? எப்படி வந்துட்டு இமயமலையில உற்பத்தி ஆகக்கூடிய மலையில வந்துட்டு சிந்து, பிரம்மபுத்திரா, கங்கைகள்லாம் வந்துட்டு இப்படி உற்பத்தி ஆனா கடல்ல போயிட்டு கலக்குதோ, அதே மாதிரி இந்த மத்திய பகுதியில இருக்கிற மலைகள்ல ஆறுகள் வந்து உற்பத்தி ஆயிட்டு, இந்த கடல்ல இந்த பிளெயின்ஸ்ல போய் தானே போயிட்டு ஆர்க்டிக் பெருங்கடல்ல போய் கலக்குது. எப்படி நீங்க இங்க வந்துட்டு இந்த சமவெளி கங்கை சமவெளி அதாவது ஆறுகள் வந்து சிந்து கங்கை ஆறுகள் வந்து உற்பத்தி ஆகுது. பிரம்மபுத்திரா ஆறு உற்பத்தி ஆயிட்டு, அதுக்கப்புறம் பெரிய சமவெளியை வந்து உருவாக்கி, அதன் வழியாகத்தான் சமவெளி வழியாகத்தான் இந்த பகுதிகளுக்கெல்லாம் நீர் வழங்கி, அதுக்கப்புறம் தான் போயிட்டு வங்காள விரிகுடால போய் கலக்குதுன்னு படிச்சோம். அப்போ அதே மாதிரி தான் இந்த ஆசியா என்ற வரைபடத்துல இந்த மத்திய பகுதிகள் இருக்கிற மலைகள்ல பல ஆறுகள் உருவாகி, இங்கு பெரும் சமவெளியை ஏற்படுத்தி, அதன் பின்னாடி தான் எங்க போய் கலக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்க்டிக் பெருங்கடல்ல போயிட்டு கலக்கும். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டனா மறக்காதும்மா. எப்படி போயிட்டு இங்க கீழ இருக்குது, இங்க மேல இருக்குது, அங்க போய் கலக்குதுன்னுலாம் கிடையாது. அப்போ இங்க உயரமான பகுதிகள் இங்க இருக்குதுன்னா, இதுக்கு அடுத்து இந்திய இமயமலை இருக்குது. அப்போ இங்கிருந்து உருவாகி உற்பத்தியான நதிகள், ஆறுகள்லாம் எங்க போய் கலக்கும்? அங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற அந்த கடல்ல தானே போய் கலக்கும். அப்போ இங்க இருக்கிற பிளைன்ஸ்ல உருவாக்கி, அங்க போய் ஆர்க்டிக் பெருங்கடல்ல போய் கலக்குது. ஒரு மகா என்ற பாப்பா வந்துட்டு கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அந்த பெருங்கடல்கள் ஓஷன்ஸ் வந்துட்டு ஒரு வீடியோ குடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே 6th ஸ்டாண்டர்டு டேர்ம் 1ல 2nd யூனிட்ல வந்துட்டு கண்டம் மற்றும் பெருங்கடல்ன்ற தலைப்பின் கீழ மேப் ரீடிங் வந்து குடுத்துருக்கேன்டா. அதுல போயிட்டு நீங்க நம்ம சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டு புவியியல் வந்துட்டு எல்லா வகுப்பையும் பார்த்தீங்கன்னா 1 பை 1ஆ நான் எல்லா வகுப்புகளும் வந்து ஒவ்வொரு யூனிட்டா எடுத்து குடுத்துருக்கேன். அதுல மேப் ரீடிங் இருந்ததுன்னா புவியியல் எல்லாம் எடுத்து குடுத்துருப்பேன். நீங்க அந்த போய் பாருங்க. கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் அப்படின்ற பெயர்ல வந்து தலைப்பின் கீழ இருக்கும். அப்படி உங்களுக்கு சப்போஸ் தெரியலன்னா சொல்லுங்க. மறுபடியும் நான் எடுத்து குடுக்குறேன். ஆனா, அதெல்லாம் ஏற்கனவே நான் எடுத்து முடிச்சுட்டேன். நீங்க போயிட்டு அந்த பழைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்புல வந்து பிளேலிஸ்ட்ல போய் பாருங்கடா. நான் ஒவ்வொரு வகுப்பையும் உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சப்ஜெக்ட் வைஸ், யூனிட் வைஸ் நானு அந்தந்த பாடத்துல போய் நான் சேர்த்து பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க போயிட்டு அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள பத்தி நான் நல்லா தெளிவா டீட்டெயில்டாவே குடுத்துருப்பேன். நீங்க அத ஒரு முறை போய் பார்த்தீங்கன்னா, அப்படி சப்போஸ் பார்க்க தெரியலன்னா, எனக்கு மறுபடியும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் மறுபடியும் எடுத்து குடுக்குறேன்டா. சரியா? ஓகே. இப்போ வாங்க இந்த பாடத்துல பார்க்கலாம். இதுதான் வந்து சமவெளி உருவாகுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலை இருக்குது. மலை சார்ந்த பகுதி அங்க இருந்த நீர் போகணும் இல்லையா? அதுதான் வந்து ஒரு பிளெயின உருவாக்கி, அதுக்கப்புறம் போய் கடல்ல கலக்குது. அவ்வளவுதான். அப்போ மேற்கு சைபீரியன் சமவெளி. இது வந்து மேற்கு பக்கம் தானே இருக்குது. இப்போ இத பிரிச்சோம்னா எந்த பக்கம் வருது? மேற்கு தானே வருது. இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு அப்படிதானே இருக்கு. அப்ப மேற்கு சைபீரியன் சமவெளி. இந்த மேற்கு சைபீரியன் சமவெளி ரஷ்யாவுல வரும். அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து மத்திய சைபீரியன் பீடபூமி. இது வந்து பீடபூமி. பிளாட்டியூ. இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடல்ல இருந்து எவ்வளவு தொலைவில் அமைந்திருக்குது. இது வந்து பிளைன்ஸ். இங்க வந்து இந்த இருக்கிற தண்ணிகள்லாம் போயிட்டு தேங்கி, இங்க மிகப்பெரிய சமவெளியை உருவாக்கி, அந்த நீர்லாம் போயிட்டு கடல்ல கலக்கிறது. இது வந்து பீடபூமி. மலை மாதிரி. அப்போ இது பெரிய மலை. அதுக்கடுத்து குறைவான இருக்கிற ஒரு உயரம் குறைவான பகுதி தான் வந்து பீடபூமி. அப்போ மத்திய சைபீரியன் மத்தியில் இருக்குது. ஆசியாவுடைய மத்திய பகுதியில இருக்கிற இந்த பீடபூமி இது வந்துட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, மங்கோலிய பீடபூமி. மங்கோலியா பீடபூமி. மங்கோலிய நாடுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அங்க இருக்கிற ஒரு பீடபூமி. அதுக்கப்புறம் அல்டாய் மலைகள். இது வந்துட்டு மலை.
அது வந்து மலைத்தொடர்கள் படிச்சோம். இது வந்துட்டு மலை எப்படி வந்து இமய மலைகள் இருக்குதோ, அதே மாதிரி வந்து அல்டாய் மலைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டியான்ஷான் மலை அத பார்த்தீங்களா, இந்த பாமீர் முடிச்செல்லாம் வந்துட்டு இங்க எல்லாம் வந்து ஒன்றாக இணையுதுன்னு சொல்லிட்டு, அதான் வந்து டியான்ஷான் மலைத்தொடர் மலைகள். அப்புறம் அதுக்கப்புறம் தக்லமாகான் மலை, அதாவது தக்லமாகான் அப்படின்ற ஒரு மலை. அப்புறம் குன்லூன் ஷான் மலைகள். இது எல்லாம் வந்துட்டு எங்கன்னா, இந்த பாமீர் முடிச்சுல வந்து இணையிறது. அங்கருந்து எல்லாம் இணைஞ்சு தனித்தனியா போறது. அதுக்கப்புறம் இமயமலை, அதுக்கப்புறம் சுலைமான் மலை, இந்து குஷ் மலை. நம்ம படிச்சிருப்போம். இந்து குஷ் மலை தொடர் மலை வழியாக இந்தியாவிற்கு வந்திருப்பாங்கன்னு படிச்சோம். எங்க இருந்துன்னு படிச்சோம்னா, இந்த மத்திய ஆசியாவிலிருந்து பல நாடுகள். அப்ப மத்திய ஆசியாவில் இருக்கிற 5 நாடுகள் படிச்சோம் இல்லையா? அந்த நாட்டின் வழியாக தான் இந்த இந்து குஷ் மலைத்தொடர் வழியாக அதாவது யார் வந்து ஆரியர்கள்லாம் வருகை புரிஞ்சாங்கன்னு படிச்சிருப்போம் வேத காலத்துல. அப்போ அதே மாதிரிதான் நீ எப்படி ஒரு இந்தியா எங்க இருக்குதுன்னா அப்போ வர்றதுக்கு எளிமையாக இருக்குன்னு உங்களுக்கு புரியும். இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா பல நாடுகளில் இருந்து இந்தியாவை வந்துட்டு ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க, கைப்பற்றி இருப்பாங்க. இது எல்லாம் இப்ப மங்கோலியால இருந்து படையெடுத்து வந்திருப்பாங்க. இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எளிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்துட்டு ஈரான் பீடபூமி. பீடபூமி அப்போ கடல்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பாருங்க. அரேபிய தீபகற்பம். தீபகற்பம் ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கடல் இருக்கா? இங்க ஒரு கடல் இருக்கா? இங்க ஒரு கடல் இருக்கா? பாரசீக வளைகுடா. அதுக்கப்புறம் ஏடன் வளைகுடா, செங்கடல். இது எல்லாம் செங்கடல். செங்கடல் எதுக்கு இடையில வருதுன்னா, அரேபியாவுக்கும், ஆப்பிரிக்காவுக்கும் இடையில வருது செங்கடல். அப்போ இந்த 3 பக்கம் கடல் இருக்கா? 3 பக்கம் கடலு. ஒரு பக்கம் தான் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, நிலப்பரப்பு இருக்கு. அப்படி ஒரு பக்கம் நிலமும், 3 பக்கம் கடல் இருந்தா அது என்ன சொல்லணும்னா, தீபகற்ப பீடபூமின்னு சொல்லுவாங்க. பீடபூமின்னு ஏன் சொல்றோம்னா, கடலிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உயரத்தில் இருக்குதோ, அதனால தான் அது பீடபூமின்னு சொல்றாங்க. அப்போ அரேபிய தீபகற்பம் எதுன்னு சொல்றோம்னா, இது வந்து அரேபிய தீபகற்பம். தீபகற்பம்னு ஏன் சொல்றோம்னா, 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் வந்துட்டு நிலம். அப்போ 4 பக்கம் இருந்தா அது தீவுகள். இப்ப பாருங்கம்மா. பாருங்க. அதுக்கப்புறம் ஏடன் வளைகுடா, பாரசீக வளைகுடா. பாருங்க, வளைகுடான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடல் இருக்குது. ஆனா நிலத்தினுடைய பகுதிய உள்ள போய் கடல் எடுத்துக்குதா? அதுதான் வந்து வளைகுடான்னு சொல்லுவாங்க. அதாவது வளைகுடான்னா, நிலத்தினுடைய பகுதி அதிகமான பகுதிய போயிட்டு நீர் எடுத்துக்கிறது. ஆனா வந்துட்டு குறுகி தான் இருக்குது. ஆனா வந்து இது வளைகுடா. அதாவது உள்ள போயிட்டு எடுத்துட்டு வர்றது. நீரோட பகுதிய போயிட்டு நிலத்தினுடைய பகுதிய போயிட்டு நீர் எடுத்துக்கிறதுனால, இது வளைகுடான்னு சொல்லுவாங்க. அதே இவங்க விரிகுடான்னு குடுத்திருப்பாங்க பாருங்க. இருங்க வரேன். இந்த வங்காள விரிகுடா. இது எப்படி இருக்கு? கொஞ்சம் தான் வளைஞ்சிருக்குது. கொஞ்சமான பகுதிகள் எடுத்திருக்கு. ஆனா, இங்க பாருங்க நிலத்தினுடைய பகுதி குறைவு. ஆனா, நீரினுடைய பகுதி எப்படின்னா அதிகமா இருக்கு. அப்போ விரிந்திருக்குதா நீரினுடைய பகுதி? அப்போ இது வந்து விரிகுடா. ஆனா, வளைகுடா என்பது நிலத்தினுடைய பகுதி போயிட்டு அதாவது நீர் போயிட்டு நிலத்தினுடைய பகுதியை அதிகமா அதாவது உள்ள போயிட்டு ஆக்கிரமிச்சிருக்கு. ஆனா, இது பார்த்தீங்கன்னா, விரிஞ்சு போயிட்டு அதாவது அகலமா இருக்கிறதுனால ஆனா எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரிகுடா தான் பெருசு. அதாவது வளைகுடாவை காட்டிலும் விரிகுடா தான் பெருசு. ஆனா இது நிலத்தினுடைய பகுதிய போய் இது ஆக்கிரமிச்சுக்குது. இது பார்த்தீங்கன்னா, நிலத்தினுடைய பகுதி குறைவு. ஆனா நீரினுடைய பகுதி அதிகம். அதனால தான் இது வளைகுடானும், இது விரிகுடான்னு சொல்றாங்க. இதுதான் வளைகுடாவுக்கும், விரிகுடாவுக்கும் வித்தியாசமா. வளைகுடா வேறு, விரிகுடா வேறு. வளைகுடா என்பது சிறிய பகுதி, விரிகுடா என்பது பெருசு. விரிவானதுன்னா பெருசு தானே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அரபிக்கடல். நமக்கு தெரியும். இது இந்திய பெருங்கடல். இது வங்காள விரிகுடா. இதனால பாருங்க, இங்கிருந்து எப்படி விரிஞ்சிருக்குதுன்னா, இது வங்காள விரிகுடா. இது வளைந்து உள்ள இருக்கிற நிலத்தினுடைய பகுதிய போயிட்டு வளைந்து உள்ள இருக்கிற பகுதிய போயிட்டு நீர் வந்து எடுத்திருக்கு. அதனால தான் இது வளைகுடா. அதுக்கப்புறம்னா ரூப் அல்காலி இது அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி. அதுக்கப்புறம் ஏடன் வளைகுடா. இது செங்கடல். செங்கடல் படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மத்திய தரைக்கடல். இது நம்ம நிறைய படிப்போம். மத்திய தரைக்கடல். அதுக்கப்புறம் கருங்கடல். கருங்கடல். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவுல இருக்குது. ஆசியாவிலும் இருக்குது. அப்புறம் இது இந்து குஷ் மலைத்தொடர். அதுக்கப்புறம் ஜாக்ரோஸ் மலைத்தொடர்.
இது பாரசீக வளைகுடா. நம்ம பாரசீக வளைகுடா வந்து நிறைய படிச்சிருப்போம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரேபிய நாடு. அரேபிய நாடுகள் எல்லாம் இந்த வளைகுடா தான் நிறைய இந்த அரேபியா சுத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளைகுடா நாடுகள் தான் இருக்கும். நிறைய இந்த அ வளைகுடா நாடுகள் நிறைய இருப்பாங்க. அதாவது குவைத்து இந்த மாரி வளைகுடா நாடுகள் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா, அரேபியால தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து காஸ்பியன் கடல். இது டியான் மலை. இது எங்க இருக்குன்னு படிச்சிருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தக்லமாக்கான் மலை. இது எல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பாமீர் முடிச்சுல வந்துட்டு எல்லாம் இணையக்கூடிய மலைகள். அதுக்கப்புறம் சுலைமான், குன்லூன், ஷான் மலைகள். இது தார் பாலைவனம் நம்ம படிச்சிருப்போம். எங்க இருக்குதுன்ட்டு இந்தியாவுல ராஜஸ்தான்ல இருக்குதுன்னு படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இது இந்தியால இருக்கிற ஆறுகள் கோதாவரி, நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இது எல்லாம். அதுக்கப்புறம் கங்கை, அதாவது சிந்து, கங்கை சமவெளிகள். எப்படி வந்துட்டு இந்த மேற்கு சைபீரியன் சமவெளிகள் இருக்குதோ, இது எப்படி எது பெருசு, எது சிறுசு அப்படின்றதெல்லாம் நம்ம வேறுபடுத்திலாம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்கலாம். அடுத்தடுத்த மேப்ல நம்ம தெளிவா பார்க்கலாம். இது சும்மா இந்த மேப்ல என்ன தெரியும், ஒரு 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மீறிய பாடமா தான் குடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க என்ன செய்யறது இல்ல, இத பார்க்கறது கிடையாது. பார்க்காம நம்ம புத்தகத்தையே பெரிய பெரிய பிள்ளைங்க கூட புத்தகத்தையே வாசிக்கிறது கிடையாது. அது என்ன பழக்கம்னே எனக்கு தெரியல. எந்த மாரி பழக்கத்துல டீச்சர்ஸ் கிளாஸ் எடுத்தாங்கன்னா கூட புத்தகத்த மூடி வச்சுட்டு கிளாஸ மட்டும் கவனிக்க அப்ப அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு அந்த பிள்ளைக்கு எங்கிருந்து தெரியும்? அந்த மாரிலாம் பிள்ளைங்க பாடத்த படிக்கிறாங்க பாருங்க. எப்பவுமே புத்தகத்துல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புத்தகத்துல இல்லாத விஷயங்கள நீங்க படிக்க போறீங்க. அவ்ளோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது. ஆனா நம்ம பிள்ளைங்க புத்தகத்தையே எடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் பாருங்க, பாமீர் முடிச்சு, உலகின் கூரைன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் கோபி பாலைவனம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுல இருக்கும். கோபி பாலைவனம். இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, குளிர் பாலைவனம்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தார் பாலைவனம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது? இதெல்லாம் சின்ன சின்ன ஆறுகள். அந்த ஆசியாவுல, அதாவது ரஷ்யாவுல இருக்கக்கூடிய அமூர். அப்புறம் பேரிங் கடல், கடல்கள் பாருங்க. இதெல்லாம் நான் பெரிய பெரிய அதாவது ஓஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்க குடுத்துருக்கேன் பாருங்கம்மா. இது வந்துட்டு இதுல கொடுக்கப்பட்டது மட்டும் பார்க்கலாம். இது பாருங்க ஆர்க்டிக் பெருங்கடல். அதாவது ஆசியாவை சுத்தி இருக்கிறது. மேல என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு ஆர்க்டிக் பெருங்கடல், தெற்கு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல், அதுக்கப்புறம் கிழக்கு வந்துட்டு பசிபிக் பெருங்கடல், இது வந்துட்டு யூரல் மலைத்தொடர். இதான் வந்து ஆசியாவுடைய எல்லைன்ட்டு நம்ம சென்ற வகுப்புல படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பேரிங் கடல். இது வந்து பேரிங் நீர் சந்தி. அதாவது நீரை வந்துட்டு அந்த அந்த கண்டத்துல இருந்து பிரிக்கிறது. அந்த நீர் வந்து பிரிக்கிறது. அதுதான் வந்து பேரிங் நீர் சந்தி. இது பாருங்க போமா அரக்கன் போமா மலைத்தொடர். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மியான்மர்ல வரும். இந்தியா, பங்களாதேஷ் இருக்குங்களா? இங்க வந்துட்டு இது வந்துட்டு மியான்மர்ல வரும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க தாய்லாந்து வளைகுடா. தாய்லாந்துடைய வளைகுடா. அதாவது விரிகுடா கிடையாது, வளைகுடா. ஏன்னா, இத பாருங்க. இது நீர்ப்பரப்பு. இதுவும் நிலத்தினுடைய பரப்பு. ஆனா, இங்கிருந்து நீர் என்ன செய்யுதுன்னா, உள்ள போயிட்டு அதாவது நிலத்த பகுதிய வந்து ஆக்கிரமிப்பு செய்யுது. அதுதான் வந்துட்டு வளைகுடா. அதுக்கப்புறம் தென் சீனக்கடல். எப்படி வந்துட்டு இந்திய பெருங்கடல் வந்துட்டு இந்திய என்ற நாட்டினுடைய பெயரால வந்து அழைக்கப்படுகிறதோ, அதே மாரி வந்து இது எல்லாம் யாரோட பகுதின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுடைய பகுதிகள். அப்போ இது வந்து தெற்கு இந்தியாவுடைய தென் எல்லை பகுதி. அப்போ தென் சீனக்கடல். அப்போ அதாவது சீனாவுடைய தெற்கு பகுதியில் இருக்க கடல். அதனால என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, தென் சீன கடல் பகுதி இது. அதே மாரி சீனாவுடைய இது வந்து கிழக்கு பக்கம். இது வந்துட்டு சீனா. அப்போ இது சீனான்னா, இது வடக்கு, இது தெற்கு. அப்ப இது கிழக்கு, இது மேற்கு இல்லையா? அதுதான் வந்து கிழக்கு. அப்போ சீனாவுடைய கிழக்கு சீன கடல் பகுதின்னு சொல்றாங்க. அப்போ இது மஞ்சள் கடல், மஞ்சள் ஆறுன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லையா? நம்ம சீனாவுடைய
சீனாவுடைய துயரம் சொல்லிட்டு மஞ்சள் ஆறுன்னு படிச்சிருக்கு இல்லையா? அப்போ அந்த மஞ்சள் ஆறு போயிட்டு எங்க போய் கலக்குதுன்னா இந்த மஞ்சள் கடல்ல போயிட்டு கலக்குது. உங்களுக்கு நீங்க ஹோம்ஒர்க் ஏன் வந்துட்டு இந்த மஞ்சள் ஆறு வந்துட்டு மஞ்சள் கடல் அப்படின்ற பெயர்ல வந்துட்டு இந்த பெயரால வந்து ஏன் அழைக்கப்படுதுன்ட்டு தேடி பாருங்கம்மா. அதுக்கப்புறம் பாருங்க மஞ்சூரியன் சமவெளி. இது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுல தான் இருக்கும். மஞ்சூரியன் சமவெளி. அதுக்கப்புறம் இது வந்துட்டு மலைத்தொடர். அதாவது பெரிய கிங்காங் மலைத்தொடர். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் சீனாவுல தான் இருக்கும். அதுக்கப்புறம் சீன சமவெளி. எப்படி வந்துட்டு கங்கை இந்து கங்கை சமவெளி இருக்குதோ, அதே மாதிரி சீனாவுடைய சமவெளி. சமவெளினா என்னன்னு பார்க்கணும்னா, மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள். ஆனா, மலைத்தொடர்கள் வந்துட்டு மக்கள் குறைவாக வசிக்கக்கூடிய பகுதி. பீடபூமிகள்லயும் வந்து மக்கள் வந்து குறைவாக சமவெளினா நீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு கங்கை, பிரம்மபுத்திரா அதாவது சிந்து, கங்கை சமவெளிகள் எப்படி வந்துட்டு இந்த பல மாநிலங்கள்ல வந்துட்டு நல்ல வளமான பகுதியாக வைத்திருக்குதோ, அதே மாரி தான் இந்த சீன சமவெளிகள்லயும் மக்கள் அதிகம் இது பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்காக நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காதும்மா. சமவெளினா மக்கள் சமமான பகுதியில வசிப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப மறக்காது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, மஞ்சள் கடல் படிச்சுட்டோம். இது வந்து ஷான் பீடபூமி. இதுவும் வந்துட்டு சீனாவுல தான் இருக்கும். ஷான் பீடபூமி. இது திபெத் பீடபூமி. சீனாவுக்கும் மற்றும் இந்தியாவுக்கும் இடையில வரக்கூடிய ஒரு பகுதி தான். இது குன்லுன் ஷான் மலைத்தொடர். இது எல்லாம் போயிட்டு இந்த பாமிர் முடிச்சுல போயிட்டு இணையக்கூடியது. அதுக்கப்புறம் இது ஜப்பான் கடல். இது ஜப்பான் நாட்டினுடைய பெயரால் அழைக்கப்படுது. ஏன்னா வந்துட்டு இது சீனா, இது ஜப்பான் தீவுகள். ஜப்பான் என்பது தீவு தானே படிச்சோம். அப்போ இந்த 2 பக்கத்துல இருக்கிறதுனால இது ஜப்பான் கடல். அந்த நாட்டினுடைய பெயரால் அழைக்கப்படுது. எப்படி வந்து இந்திய நாட்டினுடைய பெயரால் இந்திய பெருங்கடல் அழைக்கப்படுதோ, அதே மாதிரி வந்து இந்த நாடுகளின் பெயரால் அழைக்கப்படுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, சாகலின் தீவு. இதெல்லாம் வந்து தீவு. அப்புறம் குரில் தீவுகள். ஜப்பான் என்பது நாடு என்பது தீவுகள்னு படிச்சோம். அதுக்கப்புறம் பசிபிக் பெருங்கடல், பிலிப்பைன்ஸ் தீவுகள், இதை நம்ம படிச்சோம். சிங்கப்பூர் தீவுகள், இந்தோனேஷியா தீவுக்கூட்டம், மிகப்பெரிய தீவுக்கூட்டம் ஆசியாவில் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்தோனேஷியா தீவுக்கூட்டம். அதுக்கப்புறம் மாலத்தீவுகள், இது எல்லாமே தீவுகள். ஏன் வந்து சொல்றேன்னா 4 பக்கமும் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமும் நீரு, மேல நீரு, அதுக்கப்புறம் கீழே இந்த பக்கம் எல்லா பக்கமும் என்ன இருக்குன்னா 4 பக்கமும் நீரால சூழப்பட்டிருந்தா அது தீவுகள். 3 பக்கம் மட்டும் இருந்தா அது தீபகற்ப பீடபூமிகள். அதுக்கப்புறம் பாருங்க, இது பாருங்க. இது வந்து அன்னம் மலைத்தொடர். இது எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மியான்மர்ல வருமா இது வந்துட்டு. அதுக்கப்புறம் தாய்லாந்து வளைகுடா, இது சிங்கப்பூர். இதுவும் வந்து தீவு கூட்டம் தான். இதுவும் தீவுகள் தான். இது தைவான் தீவு. அவ்வளவுதாம்மா இந்த பாடத்துல இருக்கிற மேப் எல்லாம் நம்ம படிச்சுட்டோம். இது எங்கெங்க அதாவது மஞ்சள் ஆறு கடல் இதெல்லாம் சீனாவுடையது. இது ஜப்பான் கடல் ஜப்பானுடையது. அதுக்கப்புறம் இது வந்து சாகலின் தீவு. இது எங்க வருதுன்னா ரஷ்யாவுக்கு கீழே ரஷ்யாவுக்கு ஆஹ் கிழக்கு பக்கமா வரும். இல்லாட்டி தெற்கான்னு தெரியலமா. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் படிச்சுட்டோம் நாம. நமக்கு நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சதா படிச்சோம்னா உங்களுக்கு எது எது நமக்கு தேவையோ அதை மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். தெரியாத பெயர்கள்லாம் நம்ம கொடுக்கல. இதெல்லாம் நமக்கு முக்கியமானது. யூரல் மலைத்தொடர் வந்துட்டு நான் அதுக்கப்புறம் ஐரோப்பா படிக்கும்போது இது தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருங்கடல், மத்திய தரைக்கடல். பாருங்க இது கடல்லாம் பாருங்க. கருங்கடல், அதுக்கப்புறம் மத்திய தரைக்கடல், அதுக்கப்புறம் சாக்கடல், செங்கடல். சாக்கடல் வேறு, செங்கடல் வேறு. அப்புறம் இது வந்து வளைகுடா. இது தேவையில்லை. இது வேண்டாம். அதுக்கப்புறம் ஜாக்ரோஸ் இது தெரியும். எல்பர்ஜ் இது வந்து காஸ்பியன் கடல். இது தேவை. காஸ்பியன் கடல். அதுக்கப்புறம் ஏரல் கடல். ஏரல் கடல் பாரு எங்க இருக்கு பாருங்க. உள்ள இருக்குது. எங்க ஒரு கண்டத்துங்களுக்குள்ள போயிட்டு இடையில இருக்குது. அப்போ ஏரல் கடல். அதுக்கப்புறம் அவ்வளோதான் டியான்ஷன். இதெல்லாம் மலைத்தொடர் முடிஞ்சிச்சுமா. இந்த பாடம் வந்துட்டு இதோட நிறைவடையுது. அடுத்த நம்ம மேப் ரீடிங்கில் பார்க்கலாம். அந்த மகா என்ற பாப்பா வந்துட்டு நீங்கள் அந்த பழைய வீடியோக்கள் பாருங்கம்மா. உங்களுக்கு அப்படி சப்போஸ் கிடைக்கலன்னா எனக்கு மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு அந்த பாடம் வந்து நான் எடுத்து கொடுக்குறேம்மா. தேங்க்யூம்மா. இதுக்குண்டான ஒரு 5 கேள்விகள் கேட்குறேம்மா. அதாவது ஆசியாவையும் ஐரோப்பாவையும் பிரிக்கக்கூடிய மலைத்தொடர் எது?
1 கேள்வி 1. 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசியாவுடைய எல்லை பகுதிகள். அதாவது 4 புறம் கிழக்கு எல்லை எது? மேற்கு எல்லை எது? வடக்கு எல்லை எது? தெற்கு எல்லை எது? ஆசியாவுடைய எல்லைகளை வந்துட்டு வரையறுக்குங்க. அதாவது ஆசியாவுடைய 4 புறம் எல்லை எதுன்னு சொல்லிட்டு 2வது கேள்வி. 3வது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோபி பாலைவனம் எந்த நாட்டில் இருக்கிறது? அப்படின்றது 3வது கேள்வி. 4வது எதுன்னு பார்த்தீங்கன்னா, தார் பாலைவனம் இது எந்த நாட்டில் இருக்குது? 4வது கேள்வி. 5வது கேள்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ம். அதாவது வளைகுடாவுக்கும், விரிகுடாவுக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட கேள்வி. 5 கேள்விகள் கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கு நீங்க விடையளிச்சாலும் சரி, இல்லாட்டி நீங்களே இந்த கேள்விக்கு நீங்களே விடை தேடி வச்சு, எழுதி வச்சுக்கிட்டாலும், இத நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, இந்த மேப் ரீடிங்களால வந்துட்டு உங்களுக்கு புவியியல் பாடம் படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்குமா, அப்பதான் உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையா அப்பதான் புரியும். எந்த நாட்டிலருந்து எந்த நாடு நாட்ட மட்டும் நீங்க கரண்ட் பேசும்போது அந்த நாடு இந்த நாடுன்னு படிக்கிறதுக்கு பதிலாக நீங்க இப்படி வந்துட்டு இப்போ இதனால தான் நமக்கு எளிமையா இந்த நம்ம நாட்டுக்குள்ள வராங்க அப்படின்றது ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா அது உங்களுக்கு மைண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நிக்கிறதுக்கு. தேங்க்யூமா. இதோட இந்த மேப் ரீடிங் முடிச்சுக்கிறேன். அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருவோம்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா காண்டம் வந்து குடுத்துருப்பாங்க. அத நாம படிக்கலாம். ஐரோப்பா கண்டம் முடிஞ்சுச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த பாடத்துக்குள்ள நம்ம படிச்சோம்னா, அப்ப இந்த கண்டங்களையும் அதுக்குள்ள இருக்கிற அந்த வரைபடங்கள நம்ம படிச்சு முடிச்சுட்டோம். அதாவது பிசிக்கல் மேப் ஆகட்டும், பொலிட்டிக்கல் மேப் ஆகட்டும், இத நம்ம படிச்சு முடிச்சுட்டோம்னா, பாடத்த படிக்கும்போது, அப்போ உங்களுக்கு மேப்ப காமிச்சு, காமிச்சு அதனுடைய பொசிஷன் எங்க இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா, உங்களுக்கு அந்த பாடம் வந்து எளிமையாயிடுச்சுன்னா, உங்களுக்கு இந்த பாடம் வந்துட்டு அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு இல்லாம இருந்தாலும், ஆனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து முக்கிய பாடமாக இருக்கும். ஆனா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க இதுக்கு முக்கியத்துவம் குடுக்காதனால தான் நெறைய பேருக்கு வந்து இந்த மேப் ரீடிங்க யாருமே என்ன செய்றதில்ல, பார்க்கறதே கிடையாது. பார்க்காதனால அந்த நாடு எங்க இருக்குதுன்னே தெரியுதுல்ல. அந்த நாடு எங்க இருக்குன்னு தெரியாது. அத ஞாபகத்த வச்சுக்கிறதுக்கே கடினமாக இருக்கும். அதனால இந்த மேப் ரீடிங்க நீங்க ஒரு முறை பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாடு எங்கெங்க இருக்குது, அப்ப நீ எங்க இருக்கிறன்னு தெரிஞ்சுட்டுனா, உன் வீடு எங்க இருக்கு, உன் தெரு எங்க இருக்கு, உன் ஊர் எங்கன்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ எளிமையோ, அதே மாரி தான் அந்த கண்டத்துக்குள்ள நாடுகள் எங்கெங்க இருக்குது, அப்ப நம்ம நாட்ட வந்து எப்படி வந்து அவங்க எளிமையா வந்து ஆட்சி புரிஞ்சாங்க, எப்படி வந்திருப்பாங்கன்றது புரியதுக்கோ, இல்லாட்டி நீங்க இப்ப நடக்கிற அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூட உங்களுக்கு பொருத்தி பார்த்துக்கிறதுக்கு எளிமையாக இருக்குமா. அதனால இந்த மேப் ரீடிங் எல்லாரும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த பாடம் வந்துட்டு உங்களுக்கு புரியும். இந்த பாடம் இல்ல, எந்த பாடத்த நீங்க படிச்சாலும், அத சுத்தி இருக்கிறதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு எளிமையா இருக்குமா. தேங்க்யூமா.